அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவநெறிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பு காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே என் அரசே யான் புகழும் செய்யும் அணிந்தருளே எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்னையும் பணி கொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையை என்னையும் பணி கொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையை என்னையும் பணி கொண்டு என் உள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மலையை. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கடந்த மாதம் அங்கே இருந்தப்ப தமிழ்மாறன் ஐயா திருமணத்துக்கு அவரை ஒரு எம்சியாக இருந்து, அது மட்டும் இல்லை, திருமணத்தில் தமிழ் திருமணனால அந்த சன்மார்க்க முறை செய்யறதுனால அதில் அவருக்கு ஒரு சொற்பொழிவு கொடுத்து இல்லற வாழ்க்கையோட மாண்பை பற்றி சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போன மாதம் நான் வந்திருந்தேன். அவரால் அந்த திருமணத்தை சேர்ந்து தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நிகழ்ச்சியை கலந்து கொண்டுட்டு போகும் பொழுது என்னுடைய மனதில் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று நான் இழந்துட்டேன். ஏதோ ஒன்று நான் இழந்துட்டேங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நாங்களாம் வளர்ந்தது. இந்த இடம் தான் நம்ம பலர் இங்கே தொண்டு செய்து வளர்ந்த ஒரு தாய் வீடு இதுதான் எங்களுக்கு. அப்புறம் போயிட்டு நிறைய நேரம் பிரார்த்தனை பண்ணி நம்ம அதை விடக்கூடாது. நன்றி அப்படின்னு நானா அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த திருமணம்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த விஷயத்த சொன்னேன். தெரியல, எனக்கு மனதில் தோணுச்சு. நான் என்னுடைய பங்கை எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, என்னுடைய பங்கை நான் சன்மார்க்கத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவராக கேட்கல, நானாக தான் அது கேட்டேன். அப்போ அவர் நான் சொல்லிட்டு சொன்னேன், நீங்கள் உங்கள் குழுவோட விசாரணை செய்துட்டு, குறிப்பாக பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, தவகாந்தி பிள்ளைங்க இருக்கிறாங்க, தமிழ்மாறன் பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க தான் தொடர்ந்து விடாமல் நடத்தினாங்க. இப்போ நான் வர்றதுனால அவங்க எடுத்துக்கொண்ட அந்த பங்கு இருக்கு இல்லையா, விளக்க உரை, அவங்கன்னு அது நிற்கக்கூடாது. எல்லா காரியமும் அது நடக்கணும், கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு. இப்போ நான் வர்றதுனால உங்களுடைய பங்கு குறைக்கவும் கூடாது, தடைப்படவும் கூடாது. சரிங்களாம்மா? அது ஏன்னா இல்லாத காலத்தில் நீங்கள் அதை நடத்திருக்கீங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் இந்த இதுக்காக எப்பயுமே நான் என்ன செய்யறேன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அதை சிந்திப்பேன். எப்போதும் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன், இந்த இடத்துல இந்த தலைப்பு இதில் நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுலேயே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இடம் இல்லை, 4-5 இடத்துக்கு போகணும். அப்படின்றப்ப நம்ம மற்ற காரியங்களும் செய்துட்டு இதை சிந்திக்கணும்.
இன்னைக்கு சரியாக மணி 12 மத்தியானம். மதியானம் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணிட்டு வீட்டு முன்னால் வந்து மன்றத்து முன்னால் வந்து நின்றுட்டு சொல்கிறார், நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ, நம்ம இவரை ஒன்றும் வர சொல்லலையே, அவரே வந்துட்டார். சரி, வேற வழி இல்லாமல் பிரார்த்தனை செய்ய முடியல. ஏன்னா நான் ஒன்றும் பிரார்த்தனைக்குன்னு ஒன்று போடுறேன், இந்த துணி போடுறேன். வந்தார், உட்கார வச்சு பேசணும். ஆனால் அந்த நேரம் முழுக்க ஒரு 3 மணி நேரம் சன்மார்க்கம் தான். சரிங்களா? பெருமான் வந்து அவர் சொல்லுவார், இறைவனை நான் மறந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவார். நானா வழிபடுற அந்த நேரம் தவறி போயிடும். ஆனால் மறந்ததுன்றது இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து அதை அந்த இதுக்குள்ளே தான், அதுக்குள்ளே வரலைன்னா நானும் அந்த மக்களோட போக மாட்டேன். ஒரு 2 விஷயம் நான் சொல்லிட்டு இந்த தலைப்புக்கு போகிறேன். இவ்வளோ காரணம் ஜீவகாரணி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன தான் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு. சாதனைலாம் பட்டியல் போட முடியாதுங்க. ஆனால் ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நாங்களாம் சராசரியான மனிதர்கள். சராசரி மனிதர்னா இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான். ஆன்மீகம் படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு மனதில் இருந்தது. அது பிரகாரம் போனப்போ அப்படி வரும் பொழுது அங்கே ஒரு 10 வருஷம் இந்த தியானத்திலேயே உயர்ந்த நிலைலாம் அவர்கிட்ட முடிச்சுட்டு சன்மார்க்கம் வரும்பொழுது, சன்மார்க்கத்தில் வந்தால் கீழேருந்து தொடங்கும், தொண்டிலிருந்து தொடங்கும். தொண்டிலிருந்து தொடங்கும் பொழுது இதில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, உள்ள காலத்தில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அவருக்கு முட்டி அடிபட்டு முட்டி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்வோம்னா, ஓ அப்படியா, சரிங்களா, நம்ம என்ன செய்வோம், ஓ அப்படியான்னு சொல்லுவோம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஓ அப்படியா அப்படின்னு. எனக்கு தொடக்க காலம் அப்படி இருந்தது. ஒரு 20 15 வருடங்கள் அப்படி இருக்கும். அந்த ஜீவகாரணியா தொடர்ந்து அதுக்குள்ள போய் அந்த மக்களுக்கு தொண்டு செய்ய 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 போகிறப்ப யாராவது முட்டி உடைஞ்சதுன்னு சொன்னா, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு முட்டி அந்த இடத்துல வந்து பூசும். அந்த உணர்வு வந்து எதை அவங்க சொல்றாங்களோ அது எனக்கு வந்து அந்த இடத்துல அந்த உணர்வு. இது அதுக்கு முன்ன கிடையாது. எத்தனையோ பேர் அடிப்பட்டு கை கால் உடைஞ்சது, மண்டை உடைஞ்சதெல்லாம் பார்த்தோம், ஒன்றும் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா கடந்த 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உணர்வு வந்தது. இந்த உணர்வு இது ஏன் தொடக்கத்துல அந்த மனிதனுக்கு வராத உணர்வு ஏன் பிறகு வருது? அப்ப அந்த ஜீவகாரன்றது பெருமான் சொன்னாரு, எல்லா உயிரும் தன் உயிர் போல நினைக்கின்ற நிலைக்கு நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் வராது. நீங்க இறங்கி காரியம் செஞ்சாதான் இறங்கி அப்ப இன்னைக்கு யாராவது சொல்லும் பொழுது அவர் இடுப்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த இடம் வந்து அந்த உணர்வு வந்து உணர முடியும். இந்த உணர்வு வந்து உணர முடியும். அப்போ இது வந்து ஒரு பெருமைக்காகவும் இல்லை, என்ன நீங்க இது செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு உணர்வு பிற உயிர் துன்பப்படும் பொழுது நமக்கு வருது அப்படின்னா ஒரு பாதையில தடகாத்திரமாக நம்ம போரும் பொழுதுதான் அது ஒண்ணு அனுபவிக்கும். எனக்கு உயிர் அப்படின்னா ஜீவகாரணியம் தான். சரிங்களா? இன்னைக்கு ஐயா வந்து சன்மார்க்கம் பற்றி கொடுத்துருக்காரு. சன்மார்க்கம்னாவே பெருமானுடைய மொழி வந்து ஜீவகாரணியம் தான் கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு போகுவோம். அதுக்கு பிறகுதான் வந்து அந்த இல்லை நம்ம வந்து போகணும் அப்படின்னு. இப்போ நான் வந்ததுனால யாருக்காவது மனக்குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க. அதுவும் நம்ம செய்யக்கூடாது. மாறனோட நேரத்தையும் நான் எடுக்கக்கூடாது. அருமையாக இருக்க மாறேன், நல்ல பிள்ளைங்கள அவங்க நிகழ்வெல்லாம் எப்போதும் போல இருக்கேன். கடைசியாக தான் நான் கேட்டது. சரிங்களா? அந்த கடைசி நேரம் தான் கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு நானாக அது வந்து கேட்டது. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும், போன தடவை வந்து உங்களுக்கு அகவுளை எடுத்துக்கொள்ளுங்க. 617வது வரி 18வது வரி, 619 20 இந்த 2 வரியும் யாராவது வாசிக்க முடிஞ்சா ரொம்ப நல்லதம்மா. இது வந்து உங்கள்கிட்ட இருக்காம்மா? 617 618.
ராமகிருஷ்ண ஐயாக்கு நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கற்றுக்கொண்ட அறிவை நம்ம சமுதாய மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 617 கடலிடை பல்வளம் கனித்ததில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருப்பெருஞ்சோதி. மலையிடை பல்வளம் வகுத்ததில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருப்பெருஞ்சோதி. கடலிடை பல்வளம், சரிங்களா, மலையிடை பல்வளம். இந்த ரெண்டு இந்த ரெண்டு வரிகளும் தான் எங்க சிந்திக்க வைக்குது அப்படின்னா கடலுக்கு ஒரு பகுதி நீருக்கு கீழே உள்ள மண்ணு, இன்னொரு பகுதி நீருக்கு மேல, நம்ம நீருக்கு மேல. அப்ப இரு நிலத்தவர்னு வரும்பொழுது எது எங்க என்ன எவ்வளோ இது வரும் பொழுது இங்க அருப்பாவும் அருப்பெருஞ்சோதி அகவலும் ஏகப்பட்ட ரகசியம் ரகசியமா இருந்தது வெளிப்படையா ரகசியம் கிடையாது. ரகசியன்றதால மறை எதெல்லாம் மறைக்கப்பட்டதோ அது இந்த நூற்றாண்டு அறிவியல் வளர்ச்சியில இருக்கக்கூடியது மிக வெளிப்படையாக காட்டக்கூடிய அளவுக்கு இது இப்படிதான். சன்மார்க்கன்றது தொன்மையானது, 3000 ஆண்டுகளுக்கு மேல உள்ள மார்க்கம். ஆனா அது வெளிப்படக்கூடிய காலம் வந்து நாம் அந்த அறிவு விளங்கிக் கொள்ளக்கூடிய கட்டத்துக்கு நம்ம உயர்ந்தாதான் அதை நம்ம எட்டி பிடிக்க முடியும். அதனால இந்த 2 நாள் நீங்க நான் சொல்றதுதான் சரின்னு நீங்க நினைக்க வேணாம். இந்த 2 இடத்துலையும் அந்த உயிர்களை அவர் சொல்றாரு. கடலிடை பல்வளம் கனித்ததில் பல்லுயிர், சரிங்களா. அடல் அப்படின்றத வலிமையானது, மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய வலிமையான பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச யானை, அதான் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடியது. அதுக்கு மேல எது இருக்குன்னு தெரியல. ஆனா அதோட வலிமையானது கடலுக்குள்ள திமிங்கலம்லாம் இதை விட வலிமையானது, சரிங்களா. அதோட பரிசு இருக்கு. அப்ப அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா இந்த 2 பகுதியும் நிலத்துல உள்ள உயிரையும் நீருக்குள்ள உயிரையும் கொடுக்க மாட்டேன். இதுக்கு 2 நிலம் இருக்கு, வேறுபடுது, புரியுதுங்களா. நீர் தான் வந்து ஒரு இதா இருந்து நீருக்கு மேல ஒரு நிலம், நீருக்கு கீழே ஒரு நிலம். அப்ப நீர் கீழே உள்ள நிலம் எது? கடல் அப்படின்னு. இதுல இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இங்க உயிர்னு சொன்னாரு. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது மனிதர்களை குறிப்பிட்டு சொல்றாரு. எப்படி காட்டுல மனிதர்கள் வாழ்றாங்களோ அப்படி கடல்ல இருக்கிறதா சொல்றாரு. இதை வந்து நம்மளுடைய கோபாலசாமி ஐயா நாங்கள் முந்தைய சத்விசாரம் செய்யும் பொழுது அவரு எங்க சொன்னாரு, நான் பார்த்துருக்கேன் ஐயா அப்படின்னு. கடல்ல குளிக்கிறப்ப போறப்ப அவரு கதை முடிக்கிறதுக்கு ஒரு 3-4 பேர் கொஞ்சம் தள்ளி, ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல, இவரை பத்தி தான் பேசுறாங்கன்றது அவரு சொன்னார். பெண்களா இருந்தாங்க. அப்பதான் நம்ம யோசிக்கிறோம், சில நீர்வீழ்ச்சியில வந்து மூழ்கி போய் இறக்குறதுக்கு காரணம், அப்ப அந்த இடத்துல வந்து மோகினி இருக்குன்னு சொல்றாங்கன்றதெல்லாம் நமக்கு விளங்காது. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்குன்றது மட்டும் உண்மை, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம பார்க்க இப்ப கடல் நம்ம காட்டுக்கே போவோம், காட்டுல எவன்டா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. ஆனா அங்கிருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்றது அது போய் பார்த்தா தெரியும். அதனால அந்த இருநிலம்ன்றது நான் உணர்ந்தது இந்த பகுதி தான். அதாவது நீருக்கு மேல ஒரு பகுதியும் நீர் கீழே நிலம் கீழே இருக்கு. ஆனா இரு நிலத்தவர். அப்ப அவர் சொல்லும் பொழுது அங்கு அந்த மனிதரை இரு நிலத்தவர் அப்படி அந்த இதுதான் சொல்லி சொல்றாரு, சரிங்களா. இதுல இன்னொரு ஒரு அதிசயம்னா, நம்ம கடலை போய் பார்க்குறோம் இல்லைங்களா, இறைவனோட படைப்பு சொல்றேன். கடலுக்கு வந்து நம்ம சொல்றோம் கடலுக்கு ஓரத்தை நம்ம விளையாண்டோம் அப்படின்னு. கடலுக்கு கரையே இல்லைன்னு பெருமான் சொல்றாரு. நீங்க அதுல பாருங்க, கடலவை அனைத்து கரையின்றி நிலையுற. கடலவை அனைத்தும் கரை இன்றி, கரை என்பது இல்லைன்ற. நம்ம என்ன சொல்றோம், கடல் கரையில விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா. அப்ப நமக்கு தெரியல, அது அது அந்த உலகம் சுற்று வரும் பொழுது அது அந்த அந்த நீரெல்லாம் அசையாம அது எப்படி ஈர்த்து பிடிச்சு கொண்டு அந்த காரியம் செய்யுது. இதெல்லாமே இறைவனுடைய செயல், சரிங்களா. நம்ம அந்த அற்புதங்களை நம்ம பார்க்க கிடையாதுங்க.
அற்புதங்களை நம்ம பார்க்காத போது கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை அற்புதமா நம்ம நினைக்கவே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். வெளியில மழை பெய்யுது இல்லையா? மழை பெய்யுது இல்லைங்க? அந்த மழை நம்ம நின்று இப்படி பார்த்துட்டு மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம். ஒரு அந்தரத்துல ஒரு நீர் கொட்டுறது கூட நமக்கு அதிசயமா பார்க்க, இது யாருடைய படைப்பு, இது எதன அப்படின்ற அறிவுன்றது நமக்கு இல்லை. மழை பார்த்து நம்ம சின்னதுல இருந்து பார்த்ததுனால ஒன்றும் மேகம் இருட்டிடுச்சு மழை வரப்போகுது அப்படிதான் பார்த்தோம். ஆனா எப்படி ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு இதை நம்ம பார்த்து அதிசயிக்கும் இல்லை. கண்ணால பார்க்குற அந்த அதிசயத்துக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்ற மக்களாகவும் நம்ம மாற கிடையாது. புரியுதுங்களா? நீங்க ஒரு அதிசயத்தை அப்படி செய்ய முடியும்னா வாய் பொழந்து நம்ம பார்க்குறோம். நம்ம கண்ணு முன்னாலே அதிசயமா நடக்கக்கூடிய அந்த ஒரு மேலேருந்து ஒரு நீர் வீழுது இல்லையா? இது எப்படி நடக்குது, எதனால நடக்குது, இது ஏன் இப்படி நடத்த முடியுது, இது யாரு நடத்துறா? ஒண்ணுமே நம்ம சிந்திக்க கிடையாது. அதுதான் தனித்து நின்று நீங்க சிந்திக்கிறப்பதான் அந்த இறைவனுடைய அந்த மகத்துவத்தை நம்ம உணர முடியும். சரிங்களா? சன்மார்க்குன்ற அந்த சொல்லுக்கு நம்ம போவோம். உரைநடை பகுதியை நீங்க பக்கம் 99 பக்கம் எடுங்க. அந்த ஜீவகாரணி பகுதியிலிருந்து தான் வருது. நாலாவது கேள்வி வரும். நாலாவது கேள்வி சரிங்களா? 99 பக்கம் நாலாவது கேள்வி. கடவுள் அருளை ஜீவகாரணி ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேற எந்த வழியிலும் பெறக்கூடாது. அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். சரிங்களா? இங்க ஒரு வரியை நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் படிச்சு கூட விளங்காத காலகட்டத்துங்களை நான் ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் இயற்கை பேரிடர் அப்படின்னு. அதை அப்படியே மலாயில ஆங்கிலத்தில் மாற்றும் பொழுது நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னா அவனும் அதை சொன்னான். ஆனா இயற்கைன்றது கடவுளுடைய அருள். எங்க சொல்றாங்க? சுத்த சன்மார்க்கம் சொல்லுது கடவுள் இயற்கை விளக்கம். இயற்கைன்னா அது அழிவுக்கு உள்ளது இல்லை. சரிங்களா? அது இறைவனுடைய அருளை சொல்லுது. இயற்கை என்பது அருள். அதனால இனி நாமளாச்சும் பேரிடர்னு சொல்லுவோம். அதை ஏன் இயற்கைன்னு சேர்ப்பாங்க? புரியுதாம்மா? இயற்கை பேரிடர்னு சொன்னா பேரிடர்னு சொல்லுங்க. அதுதான் இயற்கைன்னு அது அருள். அருள் எப்படி அப்படி ஒரு தண்டனைக்கு உரியதாக்கும். சரிங்களா? அதனால இது படிக்கும் பொழுது நான் உணர்ந்த இது எப்படி இது வந்துச்சு அப்படின்னா தானா இங்கிறதுனால ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இயற்கைன்னாங்க. இயற்கை என்பது இறைவனுடைய அருள் அப்படின்றத சன்மார்க்க தான் போதிக்குது. சரிங்களா? கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் அப்படின்ற பகுதி வருது இல்லையா? அதுக்கு கீழே வாங்க. அருளை பெறுவதற்கு ஜீவகாரணியமே வழி ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும். சன்மார்க்கம்னா என்ன? ஞான வழி. ஞான வழி என்பது ஜீவகாரணியம். அப்ப சன்மார்க்கம்னாவே ஜீவகாரணியம் அப்படின்றதான் பெருமான் இங்க குறிப்பா. அருளை பெறுவதற்கு ஜீவகாரணமே வழி ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும். புரியுதுங்களா? சன்மார்க்கம் அப்படின்னா ஜீவகாரணம். அதனால நீங்க பிரிக்க முடியாது. சன்மார்க்கத்துல ஜீவகாரணம் எடுக்க முடியாது, ஜீவகாரணத்துல சன்மார்க்கத்தை எடுக்க முடியாது. ஆசையும் பணத்தையும் கண்ணியர் தமையும் காணியின் ஆட்சியும் கருதிலேன் கண்டி நேசனும் திருவருள் நேசம் ஒன்றல்லால் நேசம் மற்றிலை இது நீர் அறியீரோ ஏசரல் அகற்றி வந்து என்னை முன் ஆண்டீர் இறையவரே உமை இன்று கண்டல்லால் ஆசையில் பிறரோடு பேசவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதீர் ஆணை அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு. இப்ப நம்ம சன்மார்க்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? சுத்த சன்மார்க்க அனுபவம் லட்சிய அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நனவிலும் மண்ணாசை, கனவிலும் பெண்ணாசை, சுளுத்தின்றது தூக்கத்துல கூட பொன்னாசை இருக்கக்கூடாது அப்படின்னு
சொல்றேன். இது இருந்தா மரணம்டா பெருவாழ்வான்னு சிந்திக்க முடியாது. சரிங்களா? ஆனா நம்ம உலக வாழ்க்கையில மனைவி பிள்ளைங்களோட வாழ்ந்து ஆகணும். சரிங்களா? எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா திருக்குறள் நமக்கு வழி காட்டுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்க போற. அதனால நம்ம இல்வாழ்வு மிக முக்கியமான வாழ்வு. சரிங்களா? அதுல இறைநிலை அடையிறதுக்கு வகுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம இது என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, அந்த லட்சிய அனுபவத்தை நீங்க அடையணும் அப்படின்னா, சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவத்தை அடையணும்னா தடையா இருக்கிறது இந்த 3 ஆசைகள். இத செய்ய இருக்கணும் அப்படின்றாரு. இது முடியுமா? இது முடியுமா? முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, இந்த சுத்த சன்மார்க்கத்தோட இது சுத்த சன்மார்க்க லட்சிய போட்டிருக்காரு இல்லையா? நம்ம விண்ணப்பம் படிக்கிறோம் இல்லைங்க? விண்ணப்பத்துல ஒரு கொடுப்பாரு. சுத்த சன்மார்க்க லட்சியம் எது? ஆன்மநேயம். சரிங்களா? சுத்த சன்மார்க்கத்தோட லட்சியம் எது? ஆன்மநேயம். இப்ப நான் மாறன் ஐயாவை நான் பார்க்கிறேன். மனித உருவத்துல தான் விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு போகுது. சரிங்களா? மனித உருவத்துல எனக்கு பிடிச்ச ஒரு நாய், எனக்கு பிடிச்ச ஒரு உயிர், செடி, கொடி, அப்ப எனக்கு பிடிக்காதது இருக்கு. சரிதானே? நம்ம சமுதாயத்துல நம்ம பெரியவர்களால சொல்லப்பட்ட இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு வச்சிருக்கிறாங்க. சுத்த சன்மார்க்கமும் அந்த சுத்த சன்மார்க்க தொன்மையா இருக்கக்கூடிய நூல் நம்மளோட திருக்குறள்ல இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைன்றதான் சொல்லுது. வேண்டுதல் வேண்டாமை இலான், இல்லாதவன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த மரபுல நம்ம வரல. நம்ம அந்த இறைவனை நமக்கு அவங்க காட்டல. அந்த இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய கடவுளர்களை தான் அவங்க காட்டுனாங்க. நம்ம வணங்குறது இறைவன் அல்ல. சரிங்களா? கடவுளர்கள் தான் நம்ம இறைவனா நினைச்சு வணங்குறோம். அந்த இறைவனுக்கு தான் அந்த கடவுளர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கு. எப்படி? கடவுளர்களுக்கு இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. இறைவனை தான் நம்ம வணங்கணும். ஆனா நம்மளே இறைவனை வணங்காம கடவுளர்களையும் இன்னும் கீழ் நிலையில இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நமக்கு கொண்டாந்து வச்சு நம்ம தலையில கட்டி விட்டாங்க. அதனால்தான் இப்ப சொல்றேன், சிவபெருமானுக்கு பிடித்த இலை எதுங்க? வில்வம். அப்ப வேப்பிலாம் யார் படைச்சா? யார் படைச்சா? அம்மனுக்கு பிடிச்சது வேப்பிலை அப்படின்னு நம்ம இல்லையா? அப்ப மத்தது யார் படைச்சா? அப்ப உனக்கு விருப்பமானது இதுன்னா மீதி உள்ளதை யார் படைச்சா? கேள்வி வருதா இல்லையா? அப்ப நம்ம வணங்குற இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய தொன்மையான நூல் சொல்லுது இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைன்னு சொல்லுது. ஆனா நம்ம நடைமுறையில விருப்பு வெறுப்பு உள்ள கடவுளர்களை வணங்கிக்கிட்டு இருந்தா மரணமில்லா பெருவாழ்வு எப்படி கிடைக்கும்? மரணமில்லா பெருவாழ்வு யார் கொடுக்கற? கடவுளர்களால கொடுக்க முடியாது, இறைவனால தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஏகன் அநேகனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் தான் இந்த அத்தனையத்தையும் படைச்சு ஆள்றாரு. அந்த இறைவனு தான் சொல்ற, அந்த இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. பெருமானா அது சொல்றாரு. ஆனா நம்ம வணங்க இந்த எந்த மாதம் சிறந்த மாதம்? சரிங்களா? மார்கழி மாதம் மிக சிறந்தது. அப்ப மற்ற மாதம் ராவு கால பூஜை மிக சிறந்தது. மீதி காலம் கேள்வி வரப்ப அப்ப இறைவனுக்கு சொல்லக்கூடிய வேதம் விருப்பு வெறுப்பு இல்லைன்னு சொல்ற வேதத்தை நம்ம விருப்பு வெறுப்பா செய்யறோமே. வேத சொல்ல இறைவனை நம்ம வணங்குறோமா அல்லது வேற ஒண்ணு வணங்குறோமா? நம்மளை திசை திருப்பது யார்? புரியுதுங்களா? முருகனுக்கு சிறந்த நாள் எது அப்படின்னா எடுக்கிறாங்க, தைப்பூசம்னு எடுக்கிறாங்க, சொல்லுங்க, சஷ்டி எடுக்கிறாங்க, நம்ம பாக்காயில கொண்டாடுவாங்களே பங்குனி உத்தரம் எடுக்கிறாங்க, சித்ரா பௌர்ணமி எடுக்கிறாங்க. அப்ப மீதி உள்ள கடவுளுக்கெல்லாம் அந்த நாள் விருப்பம் இல்லை அப்படின்னா பகையான நாளா? புரியுதுங்களா? அப்ப நம்ம வணங்குறது நீங்க தப்பா நினைக்க வேணாம், அந்த நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த இறைவனை வணங்கு. தெய்வங்களையும் கடவுளர்களையும் தான் நம்ம வணங்குறோம். அதனால தான் அந்த இடத்துல இப்படி உருவாகுது. சரிங்களா? இப்ப நம்ம பெருமான் நமக்கு சொல்லும் பொழுது தெய்வ நிலைய சொல்லலை, கடவுள் நிலையை சொல்லலை. அந்த கடவுளர்களே வணங்கக்கூடிய இறைவனை தான் அவர் சொல்றாரு.
நீங்கள் வேணுமா ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன். நேரத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நேரத்தையும் சொல்லிடுங்க ஐயா. ஜீவகாரணி பகுதியில் இந்த வர உயிருக்காக இரக்கம் காட்டி செய்கிறாங்க இல்லையா, அவங்கள சொல்லும் பொழுது இல்லை அது இல்லை பாருங்க. ஓகே, பக்கம் வந்து 122 122வது பக்கம் 121லேருந்து அது தொடங்குது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற 121வது பக்கம் கடைசி வரி கீழே ஆக கீழே 121வது பக்கம் ஆக கீழே இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம்? இருக்குங்களா? யுகந்திரி இருக்காமா? 122வது பக்கம். இப்ப 122 அதுக்கு மேல ஓ அதான் 121வது பக்கம் இல்ல 21ல வந்து இப்படி ஆக கடைசி வரை வந்து இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு அப்படின்னு வருது. 22ல வந்து எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம் அப்படின்னு தொடருதாங்க. இருக்குங்களா? 122 போட்டிருக்காங்களா? சரி, அங்க அந்த வரி இருக்கா பாருங்கம்மா. எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம் இருக்குங்களா? அந்த பகுதியில் அவர் சொல்றாரு, இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியவர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம்? யாரு? புண்ணியத்தை செய்கின்ற அந்த தொண்டு ஊழியர்களை எந்த தெய்வத்துக்கு நீங்க இணையன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுக்கு மேலாகிய கடவுள் அம்சம் என்று சொல்றாரு. தொண்டு செய்யற மக்களை கொண்டு போய் பெருமான் எங்க நிறுத்துறாரு? அந்த புண்ணியத்தை செய்யறவங்கள தெய்வங்களுக்கு கொடுக்கல, தெய்வங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம். எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய, அப்ப தெய்வத்துக்கு மேல எது? கடவுள். கடவுளுக்கு மேலதான் இறை. கடவுள் 5 பேர், 5 தொழில் செய்யக்கூடியவங்க, சரிங்களா? ஆக மேல இறைவன். அதுதான் வந்து பெருமான் அற்பருஞ்சோதின்றாரு. இன்னொரு நீங்க ஆதாரம் வேணும்னா நீங்க அந்த இறைவனுடைய திருவடி போற்றி பெருமான் பாடிக்கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல சொல்லுவாரு, எல்லா தெய்வங்களும் வந்து தொழுகின்ற பதம் அப்படின்னு சொல்லுவார். எல்லா தெய்வங்களும் அந்த அப்ப ஏன் அதெல்லாம் வருது அப்படின்னா, இந்த தெய்வங்களும் கடவுளர்களும் போய் தொழுகின்ற ஒரு இடம் எது அப்படின்னா அது இறைவன் தான். அந்த இறைவனை தான் நம்ம வணங்க வேண்டியது. ஆனா ஏதோ நம்மளை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும். இல்ல என்ன கொடுத்திருக்கிறாரு? தொண்டு செய்யற மக்களே கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொன்னா, அந்த கடவுளர்கள் 5 தொழில் செய்யறாங்க. 5 தொழில் கடவுளுக்கு கொடுத்தது யாரு? இறைவன். அப்ப இறைவன் அப்படின்றதுதான், அந்த இறைவனுக்கு தான் விருப்பு வெறுப்பு இல்லைன்றது திருக்குறள் சொல்லுது. நம்மளுடைய எல்லா வேதங்களும் அதுதான் சொல்லுது, சரிங்களா? அப்படி ஒரு நிலையை வந்து அங்க சொல்றாங்க. அடுத்தது இந்த 3 ராசியை சொன்னோம் இல்லைங்களா? அப்ப அது வெல்ல முடியக்கூடிய இடம் எங்க அப்படின்னா ஆன்மநேயம் வந்தாதான். உருவத்தை பார்த்தா நமக்கு விருப்பு வெறுப்பு வந்துடும். சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. அப்ப மனிதநேயம் இந்த உலகத்துல தோத்து போனதுக்கு காரணமே எதனால அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொருளை வந்து கிறிஸ்துவ பள்ளி மக்கள் கொடுத்தாங்க, அதனால இதை கொண்டு போய் கிறிஸ்துவங்களுக்கு தான் படைக்கணும். இந்த பொருளை வந்து இஸ்லாமியர்களுக்கு சார்பாக வந்தது, அதனால இதை கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு படைக்கணும். புரியுதுங்களா? அப்ப அவங்க என்ன பாக்குறாங்க, எங்க யார் கொடுக்குறாங்களோ அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா மனித நேயமே சரியில்லையே, இல்லைங்களா? மனித நேயத்தை எந்த மனிதனா இருந்தாலும் அது நம்ம எப்படி எடுக்கிறோம்? இப்ப நான் எடுக்கிறோம் அப்படின்னா, எந்த மனிதனாலும் எந்த உயிரா இருந்தாலும் நான் வணங்க இறைவனால படைக்கப்பட்டிருந்தா நான் அப்படி எடுக்கிறேன். புரியுதுங்களா? அப்படி சன்மார்க்கம் சொல்லி கொடுக்குது, நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குது. அதனால அந்த மனித நேயத்தை கடந்து நம்ம எது போனா
அந்த மனிதன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவன் உடம்புல ஒரு பொருள் இருந்தது இல்லையா, அதான ஆன்மா, அழியாத ஒரு பொருள் இருந்தது இல்லையா, அந்த ஆன்மன் மீது நேயம் வை, அந்த ஆன்மா மீது அன்பு வை. ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா எதனுடைய தன்மை தெரியுங்களா? ஆன்மா எதனுடைய தன்மை தெரியுங்களா? இறைவனுடைய தன்மை. அதனால்தான் ஆன்மா அழியாத பொருள். எது அழியலையோ அது இறைநிலை. ஆன்மா என்ன தன்மை அப்படின்னா இறைவனுடைய தன்மை. அதனால நம்ம அனாதியா இருந்தோம். ஐயா படிச்சாரு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இருந்த இடம் வந்து அழுக்கு. அந்த அழுக்குல இருக்கிற தன்னுடைய பொருளை சரிங்களா இறைவன் என்ன செய்யறாரு, எடுத்து சுத்தமாக்குறாரு. இந்த மண்ணு உலகம் வந்து நம்மளை தூய்மையாக்கு. உங்களுக்கு ஒரு 5 பிள்ளைங்க அப்படின்னா ஒரு பிள்ளை வந்து மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வேண்டான்னு ஒதுக்கிற முடியுமா? ஒரு நியாயமான பெற்றோர்கள் வந்து அது செய்வாங்களா? ஒதுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா ஒரு நியாயமான பெற்றோர்கள் தனக்கு பிறந்த என்னுடைய பிறப்பு, என்னுடைய உண்மையை சொன்னா என்னுடைய மறுபிறப்பை தான் என்னோட பிள்ளைங்க, என்னுடைய மறுபிறப்பை தான் என்னுடைய பிள்ளைங்க. சரிங்களா? அப்ப இங்கிட்ட நம்ம கொண்டு வரும்பொழுது அந்த பிள்ளை எனக்கு இப்ப எங்க குடும்பத்துல எனக்கு மனைவிக்காக பிறந்த பிள்ளைங்க அப்படின்னும் பொழுது நான் எப்படி ஒதுக்க முடியாத? என்ன பாடுபட்டாலும் அது நான் வாழ்ற வரைக்கும் எனக்கு கூட வச்சிருக்கணும் இல்லையா? அப்ப இறைவன் என்ன செய்யறாரு, நாம் இறைவனை சேர்ந்தவங்க. அதனால்தான் பெருமான அகவல் சொல்ற அருளே நம் குலம்னு. புரியுங்களா? யார் அருள் பெறுவதற்கு உரியவங்க? மனித குலம். சரிங்களா? நாம் அதுக்குள்ள உள்ள மக்கள். ஆனா நம்ம பெறல. அப்ப இறைவன் என்ன செய்யறாரு, தன்னுடைய பொருள் அதை அந்த நிலையை அடையணும்னு பொருள் கருணை கொண்டு எடுத்து இந்த மண்ணு உலகத்துக்கு கொடுக்குறார். அப்ப நம்ம வரும் பொழுது நமக்குள்ள இறைவன் என்ன செய்யறாரு, தன்னுடைய அறிவை உள்ளுக்கு வைக்கிறார். அதனால்தான் வந்து தலையில கொட்டக்கூடாது, தலையில அடிக்கக்கூடாது. ஏன்னா அது இருக்கிற இடம் இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றது பொருள். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம், இவனுக்கு கணக்கு வரலன்னா அங்கதான் கொட்டுவாங்க. அது யார் கற்பிச்சு எந்த முனிவர் சொல்லி கொடுத்தாரோ தெரியல பாருங்க. நாங்கெல்லாம் அது வாங்கியிருக்கிறோங்க. வாங்கிருந்த நம்ம இல்லை, உள்ளுக்கு இருக்கிற இறைவனை தான் வாங்கியிருக்கேன். ஆனா அது உள்ளுக்கு அந்த பொருள் இருக்கிறத நம்ம நினைக்கிறோம் இறந்துட்டார். இல்லை, அந்த ஆன்மா அந்த உடலை வந்து அதுக்கு மேல அந்த உடல்ல அது இருக்க முடியலன்னா அந்த உடலை விட்டுரும். எப்படி ஒரு வீடு பழுது அடைஞ்ச வீடு இன்னைக்கோ நாளைக்கோ சாயரமா இருக்குன்னு நம்ம எதுவும் குடியிருப்போமா அதுல? அதே போலதான் உடல் கட்டு போகும் பொழுது அந்த ஆன்மா புறப்பட்டுரும். சரிங்களா? மிக முக்கியமா அந்த ஆன்மாக்குள்ள என்ன மிக சொல்றேங்க, ஆன்மாவோட தன்மை எது அப்படின்னா இறைவனுடைய தன்மை எதுவோ அது ஆன்மாவோட தன்மை. அதனாலதான் எல்லா உயிரும் தன் உயிர் போல நேசிக்கணும்ன்ற ஒரு இதை எப்படி கொண்டுட்டு வர, ஏன் ஆன்ம நேயத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்குறாரு அப்படின்னா ஆன்மா தான் இறைவன். புரியுதுங்களா? ஸோ அந்த நீங்க இன்னும் இது உள்ள இருக்கு, பிறகு நான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அந்த பகுதி வந்து இந்த காமமோ எதையும் வெல்ல முடியும் எப்போ அப்படின்னா ஆன்ம நேயத்துக்கு போனாதான். புரியுதுங்களா? என்ன மாதிரி தான் அவரு அப்படின்னா என்னுடைய சகோதரன். சரிங்களா? என் தங்க என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் அவங்க அப்படின்னா அவங்க நான் எப்படி பார்க்குறேன்? இன்னும் இந்த நிலைக்க நம்ம வரல, இந்த நிலைக்கே மனித குலம் வரல. தன்னோட மனைவி அடுத்து இன்னொரு இதை பார்க்கக்கூடாதுன்ற அது வந்து ஆன்றோர்கள் சான்றோர்களுக்கு பேராண்மை அப்படின்றது திருக்குறள் சொல்லு. பேராண்மை என்னன்னா பிறர் மனைவி நோக்கக்கூடாத இது. சரிங்களா? அந்த 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 பாதையில தான் சுதர்சன மார்க்கம் நம்மளை அழைத்து கொண்டு போகுது. அப்படி போகும் பொழுது நமக்கு இந்த எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா நம்ம உடனே நம்ம வராம இருக்காது. ஏன்னா நான் ஒரு முனிவருக்கா பிறந்திருக்கிறேன், நானே எல்லா குற்றங்களும் செய்யக்கூடிய ஒரு தகப்பனுக்கு பிறந்தா அந்த சிந்தனை இல்லாம இருக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்ல, மனித குலம் குற்றம் செய்யும். அதை மிக தெளிவா சொன்னது யாருங்க? எல்லாரும் மறைக்க முயற்சி பொழுது பெருமானு தான் துணிஞ்சு சொன்னாரு. நமக்காக இறைவன்கிட்ட போய் வாதாடினார். எப்படி சொல்றாரு? குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவருக்கு இல்லை, நம்மளையெல்லாம் சேர்த்து அவர் சொல்றாரு. எப்பயுமே அவர் என்ன செய்வாருங்க, நம்மளை இணைப்பாரு.
சுத்த சன்மார்க்கம் தான். ஒரு சிறந்த குரு அப்படியே ஒரு சிறந்த வழிகாட்டியா வந்தவங்க, அருளாளர்கள், இறைவனுடைய பிரதிநிதிகள், அப்படி வந்தவங்க. அதுல இவர் இறைவனுடைய மகன். நான் இன்னொரு நாளைக்கு அதை சொல்றேன். சரிங்களா? இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். எங்க வருது? அப்பா நான் வேண்டுதலுக்கு இந்த பகுதியில வரும் பாருங்க. என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும். இதுதான் சுத்த சன்மார்க்கம். அவர் மேல்நிலைக்கு போறாரு, நம்மளையும் சேர்த்து தூக்குவாரு. குருமார்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னா, பரம்பரை உருவாக்குவாங்க. ஏன்னா அந்த மடத்தை காப்பாற்றணும், அதுல இருக்க கோடான சொத்துக்களை வந்து யாருக்கு போகாம கட்டி காக்கணும். புரியுதுங்க? அதனால தான் பல இடங்கள் அது சிதறி போனது. இவர் வரும் பொழுது அப்படி இல்லை. புரியுதுங்களா? சுத்த சன்மார்க்கன்றது சிறந்த ஒரு நிலையில பெருமான் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த சிறந்த நிலையில இருக்கக்கூடிய அவர் எப்படி சொல்றாரு, எல்லாரும் சிறப்பாடினன்றதுக்காக தான். நம்ம விண்ணப்பத்துல கூட பெருமான் சொல்லுவார், என்ன சொல்ல, இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களும், சரிங்களா, என்ன மாதிரி மனித தேகம் பெற்றவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு அசிலியாவது நீக்ரோக்களாவது இதே மனித உடம்பு தானே, அவங்களும் இந்த நிலையை பெறணும். எந்த நிலை? மரணமில்லா பெறுவாழ்வு கேட்பாங்க. இதுதான் ஒரு சிறந்த அருளாளருக்குள்ள பண்பு. அவரை வந்து பரம்பரை உருவாக்க கிடையாது, ஒட்டுமொத்த உயிர்கள் மேல்நிலைக்கு தூக்கக்கூடிய லிஃப்ட் மாதிரி. புரியுதுங்களா? லிஃப்ட், ஏணிக்கு லிஃப்ட்டுக்கு என்ன வேறுபாடுங்க? ஏணி வந்து ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா எல்லாம் ஏறி போவாங்க, சரிங்களா? ஆசிரியர்கள் பெரும்பாலும் அப்படிதான். ஆசிரியர்கிட்ட படித்தவங்களாம் நாட்டை ஆள்றாங்க, பிரதமராக இருக்காங்க. ஆசிரியர் ஆசிரியராகவே இருக்கு. காரணம் ஏணி. லிஃப்ட் எப்படி இருக்குங்க? தானும் மேலே போகும், அதில் இருக்கிற மக்களும் மேலே கொண்டு போகும். அதான் சுத்த சன்மார்க்கம். பெருமான் எப்படி போறாரு? ஏறா நிலைமிசை ஏறினாரு, இருக்கலாம்ல. அதோட அவர் என்ன கேட்கிறாரு? என்னை அடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும், இறைவன் போய் கேட்கிறார். இதுதான் ஒட்டுமொத்த மனித உயிர்களை மேலே கொண்டு போகக்கூடிய அப்படியாப்பட்ட அருளாளர் தான் சொல்றாரு, ஆன்ம நேயத்துக்கு போனா இது உங்களுக்கு வராது. எந்த சிந்தனை? முதல்ல திருமணம் செய்து கொள்ளு, பிறர் பெண்ணையும் ஆணையும் நினைக்காத, சரிங்களா? அதுக்கு பிறகு நம்ம எப்படி வாழணும்னு சொன்னா, எல்லாருமே என் சகோதரன் சகோதரியா தான். சுத்த சன்மார்க்கம் அதுதான் சொல்லுது, சரிங்களா? அந்த நிலைக்கு போனா அதையும் கடந்து போகும் பொழுது ஆன்ம நேயத்துக்கு கொண்டு போகணும், சரிங்களா? அந்த ஆன்மா இந்த மண் உலகத்துக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா உயிரும் ஒரு 2-3 நிமிஷம் உயிர் கூட உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த உயிரா இருந்தாலும் சரி, அந்த உயிர் கூட பெருமான் சொல்றாரு ஒரு இன்பம் பெறுவதற்காக வந்திருக்குன்னாரு. எவ்வகை உயிர்களும் அகவல சொல்றாருல, எவ்வகை உயிர்கள். நானும் நினைச்சேன், இந்த இப்ப வந்து ஒரு கருணாக பாம்பா இருக்கக்கூடிய உயிர், அது அந்த உடலை விட்டுட்டு அடுத்தது மனித பிறப்பு வரும் பொழுது, அதனால்தான் அதுவும் ஒரு இன்பம் பெற வந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அது கருணாக பாம்பா இருக்கும் பொழுது அடைஞ்ச இன்பம் மனிதத்தினா வந்தப்ப அடையல. உண்மைதானுங்க. இன்னைக்கு நம்ம படுற துன்பம், பேசாம நாயா இருந்தா கூட 4 வீட்டுல சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா மரத்தடியில் படுத்து தூங்கலான்னு தோணும். இங்க வந்து பார்த்தோம்னா எப்படியா இவ்வளவு துன்பம் நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்றது. ஆனா ஐயா சொல்றாரு, எவ்வகை உயிர்களும் இன்புற ஆங்கே அவ்வகை தெரித்தருள் அருப்பெருஞ்சோதி. அப்ப எந்த வகையான உயிரா இருந்தா கூட அது ஒரு இன்பம் வந்திருக்கு அப்படின்றத சுத்த சன்மார்க்கம் தான் சொல்லுது. மற்றவங்க அடிச்சு போடு அப்படின்றாங்க, உணவு ஆக்கு, சரிங்களா? ஆனா சுத்த சன்மார்க்கம் அப்படி சொல்றது, அது உணவு அல்ல, உயிர்கள் அது நமக்கு உணவு அல்ல அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலமா வந்த சன்மார்க்கம் சமய மதங்களை காட்டி இன்றைக்கு அறிவு உச்சக்கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த நிலையில தான் சுத்த சன்மார்க்கம் வெளிப்படும். இனி இந்த உலகம் வந்து சொர்க்கமாவே மாறும். அது இந்த இடத்துக்கான உரிய இடம், சரிங்களா? இப்ப அடுத்து இதுக்கு போவோம், ஆன்ம நேயத்துக்கு போகணும். சரி, ஆன்ம நேயத்துக்கு போற இடத்துல வந்து பெருமான் வந்து நமக்கு முதல்ல சன்மார்க்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா என்ன செய்யணும், சரிங்களா? என்ன செய்யணும்? உங்களுடைய உரைநடை பக்கத்துல முதல் விண்ணப்பம் இருக்கும் பாருங்க, 556 நினைக்கிறேன், முதல் விண்ணப்பம். ஓகே, 556 பக்கம்.
இயற்கை உண்மையர் என்றும். எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? எதை இயற்கை பேரிடர்னு நம்ம அவலமா பயன்படுத்தணுமோ அதை இங்க கொண்டாந்து வைக்கிறார். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அநாதியர் என்றும், அமலர் என்றும், அற்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிற அதிசயர் என்றும், எல்லாம் ஆனவரா என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிப்பிடுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் 4 விஷயத்தை செய்யறாங்க. ஒன்று துதித்தல் முதல்ல, அடுத்தது நினைத்தல், மூன்றாவது உணர்தல், நான்காவது புணர்தல், கலந்து ஒன்னோட ஒன்று கலந்து நிற்கிறது. சரிங்களா? அனுபவிக்க விளங்குகின்ற தனி தலைமை பெரும் பதியாகிய பெரும் கருணை கடவுளே தேவரே, திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறியனுமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவிக்கேற்பித்தருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். அப்ப எல்லாம் வல்ல அந்த இறை அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மகிமையை சுத்த சன்மார்க்க ஞானிகளை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல துதிக்கணும். துதித்தல் அப்படின்னா praise the Lord, போற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இறைவனை போற்றணும். அதனால்தான் நம்ம மகாமந்திரம் சொன்ன பிறகு பெருமான் சொல்றாரு, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து. ஏத்துனா போற்றுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏற்றுனா போற்று, கீழேருந்து மேலே ஏத்துறதில்ல, அது ஏற்று. இது இத்து வருது பாருங்க. ஏத்து அப்படின்னா போற்றுதல், இறைவனை போற்றுங்கள் அப்படின்றது பொருள். அப்ப இறைவனை எப்படி போற்ற முடியும் அப்படின்னா சுத்த சன்மார்க்க ஞானிகள் வகுத்துட்டாங்க. முதல்ல வழிபாட்டுல இறைவனை போற்றணும். அப்ப எங்கிருந்து வரும்? நம்ம பாடல் பெருமான் இறைவனை, அருளாளர்கள் இறைவனை போற்றி பாடின அத்தனை பாடலுமே போற்றுதலுக்கு உரியது. சரிங்களா? அதனால தான் நம்ம முறையே அந்த பாடல்ல வந்த அருள் புரிக அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது 2 வரி போற்றுதல் இல்லை, நம்ம கேட்குறோம். நாங்கள் முதல்ல தொடக்கத்தில் இருக்கும் பொழுது முதல் பாடலே என்ன பாடல் வச்சிருந்தோம் அப்படின்னா, 3வது பாடல் திருநிலைத்து அல்லது திருவிளங்க, இதை தான் முதல்ல பாடுவோம். அப்போ பிறகு காலத்துக்கு போன பிறகு போற்றுனா எனக்கு போற்றுறதே தெரியலையே, போற்றுதல் எப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி போற்றுறது? அப்ப வந்த அருள் புரிகின்ற பாடலை முன்னுக்கு கொண்டு வந்தோம். இது சரிப்பல அப்படின்றதுக்காக இல்லை, உணர்ந்ததுக்காக சொல்றேன். வந்த அருள் புரிக விரைந்து இது தருணம். நான் முன்னால இறைவனை வணங்குறேன். இறைவா, நான் என்ன சொல்லி வணங்கணுன்றது எனக்கு தெரியல, எனக்கு அருள் புரி. நீ அருள் புரிந்தா போற்றுதல்ன்றது தானாகவே நடக்கும். எப்படி அருணகிரிநாதருக்கு இறைவன் செய்தார் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? போற்றி பாடு, 12 தோள்களை போற்றி பாடு அப்படின்றாரு. அவர் எப்படி போடும்? எனக்கு 2 தோல், உனக்கு இப்போ 12, நான் எப்படி போற்ற முடியுன்ற பிறகு தான் இறைவன் அருள் செய்த பிறகு கட கட கடகடன்னு அப்படியே சந்தத்துல பாடு. சரிங்களா? எப்படி வந்தது? முதல்ல. அதனால தான் நம்ம என்ன செய்தோம்னா முதல்ல இறைவன்கிட்ட கேட்போம், வந்து அருள் புரிக விரைந்து. ஒருத்தர் கோர்ட்ல நிற்கிறாரு, வேண்டுறாரு, இதுல இருந்து எனக்கு காப்பாத்துங்க, நல்ல தீர்ப்பு முடிவு வரணும்னு. அப்ப என்ன செய்யறான்? வந்து அருள் புரிக விரைந்து இது தருணம். ஒருத்தர் பரீட்சை எழுதுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறார். சரிங்களா? என்ன கேட்கிறாரு? வந்து அருள் புரிக விரைந்து இது தருணம். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற மாதிரி முதல் 2 வரி வச்சுட்டு அதுக்கு பிறகு இறைவனை போற்றும். புரியுதுங்களா? மிக அற்புதமா அதை மாற்றி வச்சோம். நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றோம். அப்போ வழிபாட்டுல, இறை வழிபாட்டுல நம்ம விடுபட்டு போனது என்னன்னா, போற்றுதல்ன்றது நமக்கு சொல்லி கொடுக்கல. நான் போய் நின்று கந்தா, கடம்பா, முருகா, நான் பாட்டுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு போறேன் பாருங்க. சரிங்களா? முதல்ல இறைவனை போற்றணும். அந்த இதுல இது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்த போற்றுதலுக்குரியதை 6ஆம் திருமுறையில இந்த பக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களால அதை பார்க்க முடியும். 121வது பக்கம், 121வது 6ஆம் திருமுறை 121. நீங்க இதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டீங்கன்னா அருமையா உங்களுக்கு அது வரும். யாருக்காவது நம்மளுடைய முதல் பாடல் இருக்குல்ல, சன்மார்க்க வேண்டுகோள் அப்படின்னு, புது சன்மார்க்க அப்பா நான் வேண்டுதல், அந்த ஒரு பாடல் பாட முடியுமா? யுகேந்திரி, முயற்சி பண்ணுங்க.
சரி, ஞாபகம் இருக்க, பயத்தினால தடுமாறுறீங்க. வேற யாராவது? கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறு உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எங்கனும் நான் சென்று நினது அருள் புகழை இயம்பிட வேண்டும். எங்க நான் போனாலும் உன்னுடைய புகழை நான் ஓதணும், பாடணும், அறிவிக்கணும். எப்பாரும் எங்கன்னு நான் சென்று எனது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். கேட்கறது யாரு? தகப்பங்கிட்ட பிள்ளை கேட்கிறார். சரிங்களா? அது அப்ப போற்றுதல். எதை போற்றணும்? உன்னோட அருட்புகழை. விளங்குதுங்களா? வழிபாட்டுல முதல் இறைவனை நம்ம என்ன செய்யணும்னா போற்றுதல் கூடியது. போனான்னு எனக்கு இது இல்லையா அது இல்லையா, உனக்கு கண்ணு தெரியலையா, நீதான கடவுள் அப்படின்னு ஒரு காலத்துல செஞ்சோம். அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்காதப்ப அதெல்லாம் இறைவன் மன்னித்தார். இன்னமும் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு. ஆனா இதுக்கு மேல அப்படி செய்யாதீங்க. முதல்ல போட்டுங்க, 2-3 பாடலை பாடுங்க. இல்லையா? நம்ம ஒன்றும் ஊமல்ல, பேசக்கூடிய சொந்த மொழி. தெலுங்குல பாடு, மலையாளத்தில் பாடு, இருந்தா பாடு, இல்லையா தெரிஞ்ச பாட்டை பாடு, போற்றுங்க. சரிங்களா? யார் சொன்னா? சுத்த சன்மார்க்க ஞானிகள் முதல்ல துதித்தல், அப்புறம் தான் நினைத்தல். நம்மளால கடவுளை நினைக்க முடியுதா? முடியல. போற்றுதலாவது செய்யலாம், நமக்கு ஆதாயம் தானே, இல்லையா? அப்ப போற்றுங்க. அது இந்த பக்கம் 121வது இது பக்கம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். பாடல் 10வது பாடல். பெரியன் அருட்பெருஞ்சோதி, அந்த வரி இருக்குங்களா? அது இல்லம்மா, 6ஆம் திருமுறை. நீங்க உரைநடை கையில் வச்சிருக்கீங்க, மிக முக்கியமான. அது இல்லை, அது அகவல். அங்க இருக்கும் பாருங்க, எடுத்துக்கங்கம்மா. அவர் எழுந்திருக்க எதை போய் தூக்குறது, அவ்வளவு புத்தகத்துன்னு அவர் உட்காந்துட்டாரு. திருப்பி புத்தகத்தை கொடுத்துருங்க. ஊர்லயே பற்றாக்குறையா தான் இருக்கு. பக்கம் 121வது பக்கம். 121வது பக்கம். என்ன சொல்றேன்னா, சன்மார்க்கத்துல நீங்க இறைவனை வழிபடும் போது போற்றுங்கள் அப்படின்னா போற்றணும். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன வேணும்னு கேட்கணும். சரிங்களா? இந்த பாடல் பாருங்க, 10வது பாடல் இருக்குங்களா? எடுத்துட்டீங்களாமா? வெறும் எடுங்க, புது புத்தகம் தான். பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை பெருமான் பெரும் புகழை பேசுதலே பெரும் பேர் என்று உணர்ந்து. இறைவனுடைய புகழை பேசுறது தான் பெறுவதற்கு மிக உயரிய பேர். பேருனா நாம் பெற வேண்டியது. சரிங்களா? மனிதர்கள்ல 4 பேர் சேர்ந்து ஒன்னா, அப்படி இல்லை. பேர் அப்படின்னா ஒரு பெற வேண்டிய பரிசு, சீர் அப்படின்றது பொருள். அவர் என்ன சொல்றாரு? எதை பேராக பெறணும் அப்படின்னா, அதனால தான் அப்பா நான் வேண்டுதல்ல அவர் அப்படி கேட்கிறார். அருப்புகழை இயம்பிடல் வேண்டும். இங்க என்ன சொல்றாரு? பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை பெருமான் பெரும் புகழை பேசுதலே பெரும் பேர் என்று உணர்ந்து துரியன் நிலத்தவர் யாரு? ஞானிகள். துரியன் நிலத்தவர் எல்லாம் துதிக்கின்றார். சுத்த சன்மார்க்க ஞானிகள் என்ன செய்யறாங்க? இறைவனை போற்றி வணங்குறாங்க. சரிங்களா? நம்ம இது தெரிஞ்சாதான் நாமளும் இறை வழிபாடு எப்படிதான். இப்போ நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்லாம் பாருங்க, நின்றான்னு என்ன சொல்றாங்க? எடுத்ததும் பிஸ்மில்லான்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ சகோதரர் என்ன சொல்றாங்க? பரலோகத்தில் இருக்கங்க பரமபிதாவே, இறைவனை போற்று, ஒரு வரியை போற்றுறாங்க, இல்லையா? அப்ப போற்றுதல்ன்றது எல்லாம் வல்ல அந்த இறைவனை மனித குல போற்றணுன்றதுக்கு உரிய. அதை எப்படி பெருமான் சொல்றாரு? பெரியோன் அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை பெருமான் பெரும் புகழை பேசுதலே பெரும் பேரு என்று உணர்ந்து துரிய நிலத்தவர் எல்லாம் துதிக்கின்றார். ஏழை துதித்தல் பெரியதல்ல, இங்கே துதித்திட என்று எழுந்த அரிய பெரும் பேராசை. சரிங்களா? பெருமானுக்கு ஏற்பட்டதான் பேராசை. கடல் பெரியது, கடலை காட்டிலும் பெரிய அது பெருசுன்றார். எது? அவருக்கு இறைவனை போற்றி பாடுன்ற அந்த ஆசை பேராசை, அது கடலோட பெரியது சொல்லி
அரிய பெரும் பேராசை, கடல் பெரியது, அது என் அளவு கடந்து இழுக்கின்றது. ஆதலினால் விரைந்து உரிய அருள் அளித்தே, உரிய அருள் அமுதளித்தே நினைத்து துதிப்பித்த அருள்வாய். துதிப்பித்தல்னா போற்றுதல் அப்படின்னு, துதித்தல், துதிப்பித்த அருள்வாய். உலகமெல்லாம் கலித்துவங்க ஓங்கு நடத்தரசு. இல்லைன்னா நம்ம விளங்கி கொள்றோம், இறைவன்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் உன்னை போற்றி பாடுறதுக்கு, நான் உன்னை போற்றி பாடுறதுக்கு எனக்கு அருள் செய்ய ஆண்டவனே. அதனால தான் நம்ம என்ன செய்தோம், வந்து அருள் புரிகின்றத முதல்ல கொண்டாந்து வச்சோம். போற்றுறதுக்கு கூட அவர் என்ன கேட்கிறாரு, சன்மார்க்க ஞானிகள்லாம் போற்றுறாங்க, ஆனா ஏழை நான், அப்ப அவரு சொல்றாரு, ஏழை நான் போற்றுதல் ஒண்ணு பெருசு கிடையாது. ஆனா என்னுடைய ஆசை எப்படின்னு பார்த்தா, சன்மார்க்க ஞானிகளை காட்டிலும் என்னுடைய ஆசை கடலை காட்டிலும் பெரியுது அப்படின்னார், கடலிலும் பெரியுது அப்படின்னார். நம்ம அந்த இங்கிருந்து அந்த பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய பேராசை அவருக்கு இருந்தது. அது என் அளவு கடந்து இழுக்கிறது. எது? இறைவனை போற்றுன்ற அந்த பேராசை, பெரிய ஆசை, அதை இழுத்து கொண்டு போகுது. ஏன்னா அவருடைய மகன், அவர் தான் இறைவனை போற்ற முடியும். நம்மெல்லாம் போற்றுனா கூட அதுக்கு நமக்கு அந்த தகுதி இருக்காது. தன்னுடைய தகப்பனை போற்றக்கூடிய எல்லாம் வல்ல ஆற்றலை தன்னுடைய பிள்ளைக்கு இறைவன் அது கொடுத்தாரு. அதனால அவருக்கு அப்படியாப்பட்ட இறைவன்ட்டு அது எப்படி கேட்கிறாருன்னா, ஆதலினால் விரைந்து உரிய அருள் அமுது அளித்து நினைத்து துதிப்பித்த அருள்வாய். சரிங்களா? இது மிக முக்கியங்க. முதல்ல நீங்க இறைவனை வணங்க போற நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம பொருள் எடுக்கிற மக்கள், சாதாரண மக்கள் சொல்லி கொடுங்க. நீங்க எந்த வடிவத்துல இறைவனை வணங்கினாலும் போடுறாங்க, போற்றுங்க. நேராக போய் உங்களோட கவலையெல்லாம் துன்பத்தெல்லாம் அங்கே வைக்காதீங்க, இறைவனை போற்றுங்க. அதனால தான் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வழியை பின்பற்றுறாங்க. விளங்குனுச்சாமா? முதல்ல என்ன செய்யணும், இறைவனை போற்றுதல்ன்றது கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாடல் 2 பாடல் ஓதிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்க கேட்க பழகி கொள்ளுங்க. போற்றுதல்ன்றது மிக முக்கியமான இது. அது அந்த இந்த இதுலேயே இந்தாண்ட பக்கம் பாருங்க, முடிக்கலாம் அப்படின்றது ஒரு இதில் நேரத்தையும் பார்த்துக்கோம். 471 இல்லை 120வது பக்கத்திலேயே 120வது பக்கம் பாடல் 6, 7, பாடல் 6, 7. இப்போ இது வரைக்கும் என்ன பேசியிருக்கோம், சுத்த சன்மார்க்கம் என்னன்னா அதான் ஜீவகாரணியம். சன்மார்க்கம்னாவே ஜீவகாரணத்துக்குள்ள அது போயிடும். அங்கே போனாதான் அந்த மனித நேயத்தை கடந்து அடுத்தது ஆன்ம நேயத்துக்கு போனாதான் மரணம்னா பெருவாழ்வு பெற முடியும். சரிங்களா? ஸோ அதுக்குள்ள அப்போ அப்படி போகிற வழியில் இது லட்சியம், ஆன்ம நேயன்றது லட்சியம். இப்போ நம்ம இருக்கிற இடம் ஆன்ம நேயம்ல, நம்ம வந்து மனித நேயத்துக்கு கூட ஒன்றும் வளரல. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த பாதையில் போகிறப்ப இறைவனை துதிக்கணும், ஒன்றாவது. அதுக்கு பிறகுதான் நினைத்தல்ன்றது. தியானமோ நீங்கள் சிந்திக்கிறது எல்லாமே 2வது பட்சம் தான், துதித்தல். இப்போ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 120வது பக்கத்தில் பாடல் 6வது பாடல், 6 7வது பாடல், 7வது பாடல் 7, 8, உன்னை மறந்திடுவேனோ, மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணந்தறியேன் உன் ஆணை இது, நீ என்னை மறந்திடுவாயோ. யார் மறப்பா? நம்ம தான் மறப்போம். நம்ம மறக்கிறது தப்பா? நம்ம இறைவனை மறக்கிறது தப்பாங்க? ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாது. தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு துன்பம் நடந்துருச்சுன்னா அதை மறந்தா தான் நீங்க அடுத்த நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? ஒரு துன்பத்தை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு மனதுல நிம்மதி வருமா? வராது. மறப்புன்னு ஒண்ணு இருந்தா தான் நம்ம அதை கசப்பான ஒண்ணு மறந்தா தான் நம்ம அடுத்த நிம்மதிக்கு போக முடியும் இல்லைங்க ஐயா? நடைமுறையில மனிதனுக்கு அதுதான். சரிங்களா? நன்றி மறக்கக்கூடாது, ஆனா தேவையில்லாத நம்ம மறந்து தான் ஆகணுன்றது நமக்கு மனிதர்களுக்கு அது உரியது. அப்ப இவர் கேட்கிறாரு, உன்னை மறந்துடுவேனோ, மறந்துடுவேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு நீங்க பாருங்க, அதுதான் அவர் நிக்கிற இடம். அது அந்த இறைவனோட மீது பக்தியில் அந்த அன்பு எப்படி நிற்கிறாரு அப்படின்னா, உன்னை மறந்திடுவேனோ, மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன். நம்ம இறைவனை வணங்குறதுனால இன்னைக்கு பரவாயில்ல மறந்துட்டோம், அப்ப எங்கேயாவது உயிர் விட முயற்சி பண்ணி ஏதாவது மருந்து வாங்கியிருக்கோமா? ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க. நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய இவர் எப்படி அழைக்க எப்படி இருக்கிறாரு? நீங்க எப்போதுமே அவரோட அந்த வரலாறு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு அழகான முன்னுதாரணம்.
ஒரு வாழ்ந்தவர் எப்படி நிற்கிறார் அப்படின்றத நீங்கள் அவர் பார்க்கணும். அதை படிக்கிறப்ப தான் நமக்கு அந்த பக்தியே ஏற்படும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறந்துட்டேன்னா நான் உயிர் போயிடும் அப்படின்ற. அது சொல்லிவிட்டு இறைவன் மறக்க மாட்டார். ஆனால் இவர் இறைவன் சொல்கிறாரு, நானே இது இறைவன் சத்தியம் மட்டும் சொல்கிறாரு. கணம் இப்படி, கணம்னா இப்படி செகண்ட் இருக்குல்லங்க, அந்த செகண்ட் கூட அவர் மறக்க மாட்டாராம். சரிங்களா? இதான் வாத ஊரார் சொன்னார். சரிங்களா? வாத ஊரார் என்ன சொன்னார்? இமைப்பொழுதும் நீங்க இந்த செகண்ட் தான் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதான் அவங்க அந்த நிலைக்கு போனாங்க. இவர் இங்க சொல்றாரு, என்னை மறந்திடுவாயோ. இப்ப இவர் இறைவனை கேட்கிறாரு, நீ என்னை மறந்திடுவாயோ? நான் உன்னை மறக்க, உன் மேல சத்தியம் மட்டும் சொல்லிட்டேன், நான் உன்னை மறக்க கிடையாது. ஆனா என்னை நீ மறந்திடுவாயோ? மறந்திடுவாய் எனில் யான் என் செய்வேன்? நீ என்னை மறந்துட்டேன்னு நான் அப்ப செய்ய முடியும்? புரியுதுங்களா? அந்த அப்படியே இறங்கி கீழே இறங்கி அந்த இதை எடுப்பார் பாருங்க. என்ன செய்வேன்? எங்குருவேன்? எவருக்கு உரைப்பேன்? என்னோட இதை போய் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? புரியுதுங்களா? எங்குருவேன்? எவருக்கு உரைப்பேன்? என் தாய் அன்னையினும் தயவுடையாய். இது புதிய வரிங்க. தயவுன்றது தாய்க்கு தான். ஆனா சன்மார்க்கத்திலையும் சரி, நம்ம மாணிக்கவாசக பெருமானும் சரி, சரிங்களா, இது இந்த இதை அவங்க சொல்றாங்க, தாயை காட்டிலும் தந்தையை தான் அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. நீங்க பாருங்களேன், தாயை காட்டிலும் தந்தையை தான் அவருக்கு சன்மார்க்கமும் அதுதான் சொல்லுது, அவரும் அதான் சொல்லுவாரு. அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்று. இறைவா, நீ என்ன மறந்துட்டா கூட உன்னுடைய அருள் இருக்குல்ல, இப்ப இங்க காற்றா இருக்கக்கூடியது எது? இறைவனுடைய அருள். சூரியன் ஒளி இறைவனுடைய அருள். சரிங்களா? நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. பேய் பிசாச்சி பயம் அப்படின்னு நம்ம இதெல்லாம் தேவையில்லாம யாரோ கலைப்பு விட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்து, அதெல்லாம் பயந்து நம்மளை கண்டு பயப்படுவோம், கடவுள் பக்தி விடுவோம், உங்ககிட்ட போனா நமக்கு ஆப்ப வந்துடும் அப்படின்னு நம்ம அதை கண்டு பயப்படுறோம். ஏன்? நம்மளை சுத்தி என்ன இருக்குங்க? இறைவனுடைய அருள். காற்று இறைவனுடைய அருள், நீர் இறைவனுடைய அருள், நிலம் இறைவனுடைய அருள், எல்லாம் இந்த 5 பஞ்சபூதமும் இறைவனுடைய அருள். அது அப்ப அருளுக்குள்ளதானே நம்ம இருக்கிறோம். நம்ம ஏன் பயப்படணும்? தெளிவு இல்லை. புரியுதுங்களா? உங்ககிட்ட ஆற்றல் இருக்கு அப்படின்னா எப்பவுமே நீ பணம் சம்பாதிக்க முடியும். ஆற்றல் இல்லைன்னா தான் நீங்க நமக்கு எந்த ஒரு ஆற்றல் இல்லையே அப்படின்னு தெரியுங்கண்ணா. ஆற்றல் இருக்கும் பொழுது உழைக்கக்கூடிய எண்ணம் இருந்துட்டா சம்பாதிக்கிறதுல ஒன்றும் பெரிய தடைகள் கிடையாது இல்லையா? அதை தான் சொல்றேன். நம்ம சுத்தி இருக்கிறது என்ன, சூழ்ந்து இருக்கிறது என்ன? இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருளுக்குள்ளதான் நான் இருக்கேன். நான் ஏன் கண்டு பயப்படணும்? இது வரைக்கும் நம்மளை பயமுறுத்தி விட்டுட்டாங்க சமய மதங்கள். புரியுதுங்களா? எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு. இறைவன் இருக்கிற இடம் எங்கேயோ, இறைவனுடைய அருள் நமக்குள்ள நம்ம சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நீ என்ன மறந்துட்டா கூட இறைவா, உன்னுடைய அருள் என்னை மறக்காது. அப்ப அருள் வேறு, இறைவன் வேறா? ஒரு கேள்வி வருதுல்ல. நீ என்ன மறந்துட்டாலும் உன்னுடைய அருள் என்ன மறக்காது அப்படின்னா, அப்ப மறக்கக்கூடிய இறைவனுடைய இன்னொரு ஒரு பொருள் அருள் வேறா அப்படின்னா, இரண்டும் ஒன்று. எப்படி? கடலும் அலையும் போல. நீங்க ஆக நடு கடலுக்கு போனீங்கன்னா அது அசையாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அங்க போய் ஒரு கோவலை எடுத்துட்டு வாங்க, நடு கடலை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கோவலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன இருக்குங்க? ஒரு கோலையில மொண்டுகிட்டு வர என்ன எடுத்துட்டு வருவோம்? நீர் தானே, இல்லைங்களா? அது அசையாது, அப்படியே இருக்கும். மேல ஒண்ணு அசையுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்ன? அலை. இந்த அலைய ஒரு கோலை எடுங்க, என்ன கிடைக்குது? நீர் தானே. அப்ப கடலும் அலையும் போல இறைவனும் இறைவனுடைய அருளும். புரியுதுங்களா? செயல்படும் பொழுது அருள், செயல்படாம இருக்கும் பொழுது இறை. அதுக்கு பேரு சிவம். புரியுதுங்களா? கடல் அசையும் பொழுது அலை, அது நீர். நடு கடவுள போய் என்னடான்னு பிடிச்சு பார்த்தானா அதுவும் நீர். மொத்தமே நீர் தானே. அப்ப இறைவன் எப்படி இருக்கிறார்னா, இறைவனுடைய செயல் அத்தனையுமே அருள் அப்படின்னு வச்சாங்க. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, இறைவா நீ என்ன மறந்தாலும் உன்னுடைய அருள் என்ன மறக்காது. எங்க பிடிக்கிறாரு பாருங்க, எது நம்மளை விடாது அப்படின்னு.
அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாது என்று இன்னும் மிக கழித்து. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை மறந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய அருள் என்னை மறக்காது, அதனால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு. அந்த தெம்பு, அந்த ஆற்றல் எல்லாம் எப்படி, அந்த இறை நம்பிக்கைன்றது எப்படி அவருக்கு இருக்க பாருங்க. சர்வசாதாரணமா வெல்ல முடியாது, அவ்வளோ பெரிய அருளாளர். இன்னும் நம்ம ஐயோ எனக்கு கடவுளுக்கு கருணை காட்டலையா அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன மறந்தாலும் உன்னுடைய அருள் என்னை அதனால நான் தெம்பா இருக்கிறேன், மிக கழித்து இங்கு இருக்கின்றேன். கழித்துனா மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன், உன்னுடைய அருள் எனக்கு இங்க இருக்கு. சரிங்களா, இருக்கின்றேன் மறவேல் இது தருணம் அருப்பெருஞ்சோதி எனக்கு விரைந்து அருளே. இறைவனுக்கே சொல்றாரு, நீ விரைந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் சொல்லிட்டு. நீங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் எது ஆழ்ந்து கொண்டிருக்குன்னா இறைவனுடைய அருள் தான் நமக்கு உதவியா இருக்கும். நீங்க எங்க அதை பார்க்க முடியும்? நம்மளோட பாடல் இருக்குல்லங்க, முதல்ல ஒரு பாடல் பண்ணுங்கம்மா. அந்த 6 பாடல்ல வருமே, இல்ல 6 பாடல் நம்ம எப்போது போறோம், வந்த அருள் புரிக, இன்னொரு திருநிலை, அது அந்த பாடல் படிங்க. திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய். அடுத்தது இரு நிலத்தோ, அந்த பாடல் இல்ல, இரு நிலத்தவர், கரெக்ட், மன்னிக்கணும், திருவிலங்க, அது படிப்போம். திருவிலங்க சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவா அனுபவம் விளங்க, திருவிலங்கு திரு தில்லை திரு சிற்றம்பலத்தே திரு கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கு உரு விளங்க, உயிர் விளங்க, உலகமெல்லாம் உணர்ச்சி உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும். எது உதவுது? உலகமெல்லாம் விளங்க எது உதவுதுங்க? இறைவனுடைய அருள். நல்லா ஞாபகம், அந்த வரி இதுக்கு அப்படியே பொருந்தும். அகிலமெல்லாம், அவர் என்ன சொல்றாரு, அகிலமெல்லாம் அழித்திடு நின் அருள் மறவாது, உலகமெல்லாம் விளங்க அந்த அருள் தான். புரியுதுங்களா? எது இயக்குது உங்களையும் என்னையும்? இறைவனுடைய அருள். சரிங்களா? அது அருளாக இருக்கிறதுனால அது இறைவனே தான் அது செய்கிறாருன்றது நீங்க எப்பயும் எது ஞாபகம் வச்சுக்கன்னா, கடலும் அலையும் அப்படின்னு எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா அந்த விளங்கும். இறைவனுடைய அருள். புரியுதுங்களா? அது சொல்லிட்டு எனக்கு அருள் புரியுங்கன்றார். அடுத்தது கேட்டாரு, நான் மறந்தேன். யாருக்காக சொன்னாரு? நம்ம மாதிரி ஆளுக்காக தான் சொன்னார். நான் மறந்தேன், கொஞ்ச நேரம் இதை முடிச்சிடறேன். எனினும், நான் மறந்தா கூட, எனினும் என்னை தான் மறவான். நான் முதல்ல என்ன சொன்னார், நீ மறந்தாலும் உன்னுடைய அருள் என்னை மறக்காதுன்னு சொன்ன பெருமான் இப்ப என்ன சொன்ன, நான் மறந்தேன். ஏன்னா மனிதர்கள் அந்த நினைப்பு மறப்புன்றது இயல்பானது. சரிங்களா? தூங்குறப்ப நம்ம கடவுள் நினைச்சுக்கிட்டு தூங்குனா கூட தூக்கம் வந்த பிறகு நம்ம மறந்துடுறோமா இல்லையா? ஸோ அப்ப அவர் சொல்றாரு, அதனால நம்ம தப்பிச்சோம். எது? நாமளும் அவரோட லிஸ்ட்ல இருக்கிறன்றது தான் நமக்கு ஒரு நன்மை. இல்லைன்னா நம்ம என்னவோ. நான் மறந்தேன், எனினும் என்னை தான் மறவான். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறக்க மாட்ட. எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். நான் இப்ப ஏன் முதல்ல அருள் நினைச்சு நான் களிப்போடு இருக்கிறேன்னாரு, இப்ப நீ என்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்துலயும் இருக்காரு. எப்படி புரட்டு போட்டாலும் அவர் அவராகவே நிற்கிறார். சரிங்களா? ஆடுகின்றேன், எனினும் இதுவரையும் வான் மறந்தேன். பாருங்க, மிக அற்புதமா சொல்ல, வான் மறந்தேன், வானவரை மறந்தேன், மால் அயனை மறந்தேன், நம் ருத்திரரை மறந்தேன், என்னுடைய ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உணர்ச்சியெல்லாம் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், இங்கு உன்னை மறந்தறியேன். இதெல்லாம் மறந்தேன். ஆனா இறைவா, நான் உன்னை மறந்தது மட்டும் இல்லை. இந்த இறை நம்பிக்கைன்றது இதாங்க. சரிங்களா? நான் உன்னை மறந்ததுன்றது கிடையாது. வணங்குறது கூட தப்பி போயிருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம ரயில்ல போறோம், கப்பல்ல போறோம், வணங்குறதுக்கு முடியல. ஆனா நினைக்க முடியுமா இல்லையா? அதைத்தான் சொல்றாரு, நான் மறந்ததே கிடையாது உன்னைய அப்படின்னு மிக அழகா சொல்றாரு. ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உணர்ச்சி எல்லாம் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், இங்கு உன்னை மறந்தறியேன். உன்னை மறந்தது மட்டும் எனக்கு இல்லை. சரிங்களா? பான் மறந்த குளவியை போல், பான்ன்றது பால், பான் மறந்த குளவியை போல் பாரேல். அற்புதம். என்ன சொல்றாரு, ஒரு தாய்
கணவர் வந்துடுவார், பிள்ளைங்கெல்லாம் வேலை விட்டு விட்டுருவாங்க, சாப்பாடு தயார் பண்ணணும் அப்படின்னு ஒன்று வேலை செய்கிறப்ப பிள்ளை அழுதுச்சுன்னா அது போய் பால் கொடுக்கணும். இப்போ பிள்ளை அழுவலைன்னா அந்த தாய் என்ன செய்யும்? அரிசி கழிஞ்சி போட்டுடலாம். புரியுதுங்களா? ஏன்னா இன்னும் அது பசி எடுக்கல, பசி எடுத்தா தானே அழுவோம். அப்போ அது பால் மறந்துருச்சு. கிளுகிழப்பு கொடுத்துருந்தா கூட அது மறந்து போயிருக்கும் இல்லையா? அப்போ அது அந்த மாதிரி என்னை பார்க்காது. அந்த தாய் எப்படி நினைக்குது? பிள்ளை பால் மறந்துருச்சு, பால் கேட்டா அதுக்கு ஒன்று கலக்கி கொடுக்க அதுக்கு ஒரு 20 நிமிஷம் போயிடும், அதுக்குள்ள நம்ம இன்னும் 2 வேலையை செஞ்சிடலாமே அப்படின்னு ஒரு தாய் நினைக்கிற மாதிரி, அப்படி என்னை நீ பார்க்காத. இறைவனை சொல்றாரு, பான் மறந்த குலவியை போல் பாரேல், பார்க்காத, இங்கு என்னை பரிந்து நினது அருள் ஜோதி புரிந்திருக்கு. என் மேல இறக்கப்பட்டு, சரிங்களா? அவன் மறந்துட்டான், இப்ப கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்காத. இறைவன் சொல்றாரு, இப்ப கேட்காம இருக்கிறான் அப்படி இல்லை, இறக்கப்பட்டு உன்னோட அருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க. புரியுதுங்க? இதெல்லாம் அற்புதமான வரிங்க, மிக மிக அற்புதமான வரி. இறைவனை வணங்குறது, நம்ம இறைவனோட பேசுறோம். அவர் எப்படி பேசுறாரு? இது என்ன வணக்கமா இருக்காரு? அவர் இறைவனோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ மறந்தாலும் உன்னுடைய அருள் என்னை மறக்காது. நீ மறந்ததே இல்லை, நான் மறந்திருந்தா கூட நீ என்னை மறந்தது இல்லை. பேசுறாரா இல்லையா? வழிபாடுன்றது இறைவனோட பேசுற. இப்ப ஐயா இருக்கிறாரு, வீட்டுக்கு போறாரு, அவர் பூஜாரியில இறைவனை வணங்குறாரு, சரிங்களா? நான் தமிழ் மாறன் வீட்டுக்கு போறேன், அவர் பூஜாரியில இறைவனை வணங்குறாரு. நான் அங்க போறேன், அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, ஐயா பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் இங்க வரேன், ஐயா இறைவனோட பேசிக்கிட்டு இருக்காருங்க. கேட்கறவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரே செயல், அவர் பூஜை அறையில் இருக்கிறாரு, அவரும் பூஜை அறையில் இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன செய்யறாருங்க? இறைவனோட பேசுறாரு, அவரும் அதுதான் செய்யறாரு. ஆனா சொல்லிருக்கிற மாமா மச்சங்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? அவர் இறைவனோட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்? கடவுளை பார்த்துட்டாரோ? சொல்லுவாங்களா இல்லையா? கை தூக்குங்க பார்க்கலாம், எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு காரணத்துக்காக சொல்றேன். சொந்தக்காரங்க சொல்லுவாங்களா இல்லையா? கடவுளை பார்த்துட்டாராமா, இறைவனோட பேசுறாருன்றிய பார்த்துட்டாருங்க. அப்ப பேசுறவங்க மனசுல என்ன இருக்கு தெரியுங்களா? வீட்டுல வச்சிருக்கிற அந்த படத்துக்கு தானே வணங்குறோம் இல்லையா? அது கடவுளை அப்படி இல்லைன்றது தானே நீ நினைக்கிற. புரியுதுங்களா? அது கடவுள் நினைச்சுதான் அவரு பேசுறாரு, நீ அந்த கடவுளை தான் வணங்குற. ஆனா உன் மனதில் அது கடவுள்னு இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல, அதனாலதான் கடவுளை பார்த்துட்டாரோன்னு கேட்கிற. அப்ப அன்னாடிக்கும் பார்த்தே என்ன அர்த்தம்? நம்ம எங்க தவறி போகிறோம் தெரியுங்களா? இதாங்க சாதாரண விஷயம். நம்ப கிடையாது, நம்பிக்கை வர அளவுக்கு சொல்லி கொடுக்க கிடையாது. புரியுங்களா? சொல்லுங்க, இனிமேல் வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னா கடவுளோட பேசிக்கிட்டாரு. ஏன் நம்ம சொல்லாம யாருங்க சொல்ல போறா? ஐயோ, பழைய பழக்கம் வந்துருச்சு, சாரி. நீங்க அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அது அதேவா நம்ம சொல்லாம யாருங்க சொல்ல போறா? சொல்லுங்க. நீங்க பயப்படுறீங்கன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். வேற யாருன்னு சொன்னா கூட அவர் சாமி கும்பிட்றாங்கன்னு அப்படி சொல்லாதீங்க, அவர் இறைவனோட பேசுறாருன்னு சொல்லுங்க. இங்க நல்ல வார்த்தை பேசுவோமே, இது வரைக்கும் தான் நம்பிக்கை இல்லாத இருந்துட்டோம், அதனால நம்ம வார்த்தைக்கு கூட உயிர் இல்லை. இப்ப உயிரோடு இருக்கும் பொழுது நல்ல அர்த்தமுள்ள வார்த்தை கடைப்பிடிக்கும் பொழுது அது பேசணுமா இல்லையா? அப்பதாங்க நீங்க இறை நம்பிக்கை உள்ளவங்க அப்படின்னு வரும். அவர் எப்படி பேசுறாரு? இறைவன் மறந்தது இல்லை, ஆனா இவர் போய் சொல்றாரு, நீ மறந்துட்டாலும் உன்னோட அருள் என்ன மறக்காது சொல்லிட்டு, நான் மறந்தாலும் நீ என்ன மறக்க மாட்ட. எப்படி இறைவன் எங்க தப்பிக்க முடியுமா? சும்மா அப்படி போட்டு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாருங்க ஆண்டவன். அவ்வளோ இதெல்லாம் நமக்காக கற்றுக் கொடுத்தாரு, சரிங்களா? நீங்க அடுத்த முறை நீங்க வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நம்ம இறைவன் மீது பக்தி உள்ள, பக்தினா அன்பு, சரிங்களா? இறைவன் மீது அன்பு உள்ள மக்களாக மனித குலத்துக்கு அதுதான் மேன்மையானது. மற்ற எல்லாமே உங்களால முடியுங்க, எல்லாருமே முடியும். ஆனா இறை வழிபாட்டுல போய் அந்த இறைவனை பிடிக்கிறது மட்டும் அரிதானது. அவரே சொல்லிட்டார், அரிதானது. அடுத்தது முறை வரும் பொழுது அது ஏன் அரிது, அந்த சொல்லு திருக்குறள்ல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றேன். நீங்க பார்த்து சொல்லுங்க ஐயா. அந்த பெரியோர் 3வது 4வது அதிகாரமா பெரியோர்களை அந்த இடத்துல அவர் சொல்றார் அரியுது அப்படின்னு. அரிய செயல் அப்படின்னா யாருக்கு அரியுது? பெரியோருக்கு
சிறியோருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு சொல்றாரு. அது ஏன் அந்த அதிகாரத்தில் அந்த சொல்லு வந்தது அப்படின்றது காரணம் சன்மார்க்கம் அதை சொல்லு. புரியுங்களா? அடுத்த முறை நீங்க வாங்க. பொறுமையா ஒன்று கேட்டதுக்கு நன்றி கூறிக்கொண்டு, வாய்ப்பு வழங்கிய மன்றத்தாருக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு, சரிங்களா? நான் இந்த தொடங்குறதுக்கு காரணம், நாம் இறைவனை வந்து அப்படி நம்ம பிடிக்கணும். விட்டுறாதீங்க. மீண்டும் ஒரு பிறப்புன்றது அது தெரியாது. கிடைத்த இந்த பிறப்புல எல்லா காரியமும் நீங்க செய்யுங்க. கணவனா இருந்து, மனைவியா இருந்து, பிள்ளைங்களா இருந்து, அத்தனை காரியம் நம்ம செய்யறதுக்கு இறைவன் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. அந்த செயலுக்கு மேல நம்ம பிடிக்க வேண்டிய ஒரு பொருள், மிக மிக உறுதியா பிடிக்க வேண்டிய பொருள் இறைவன். நீங்க எதை வேணுமானா இழக்கலாம், இறைவனை இழக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்குள்ளேயே, சரிங்களா? நமக்குள்ளேயே இருக்கு. மற்ற பிறப்புல அது அந்த உயிரெல்லாம் வாழுது. இந்த பிறப்புல நம்ம பெறுவதற்காக வந்திருக்கோம். சமய மதங்கள் நீங்க பெறுவதற்காக வந்திருக்குன்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் தோன்ற மதங்கள் மட்டும்தான் அது சொல்லுது. அது குறிப்பா தமிழர்கள், அந்த தமிழ்நாட்டில் தோன்றிய பெரியோர்கள் தான் சொல்றாங்க, நீங்க இறைவனுக்கிட்ட இருந்து ஒரு அருள் பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற சமய மதங்கள்லாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவங்களாகவும் கடவுளை வணங்குறதுக்காகவும் தான் அது சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மரணமில்லா பெரு வாழ்வு இல்லை. இங்க வரும் பொழுது பெருமான் சொல்றாரு, இறை அருள் மட்டும் இல்ல, இறைவனாகவே நீ வாழ்றத அவரு சொல்றாரு. மிக மிக உன்னதமான ஒரு நிலையை தான் அவர் கொண்டுட்டு வர்றாரு, சரிங்களா? அந்த நிலையை பெறுவதற்காகவும் அடைவதற்காக தான் நமக்கு இந்த கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதுக்காக நோக்கம் நீங்க அங்க வைங்க. உங்களோட லட்சியம் அப்படின்னா, நான் இறை அருளை பெறணும், அதான் என்னுடைய லட்சியம், சரிங்களா? அந்த லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாழ்க்கைக்கு படிப்படியாக சன்னமாயி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அங்குலமா நம்ம தெரிஞ்சு கொண்டா நிச்சயமாக பெருமான் என்ன செய்வார், பிடிச்சி கொண்டுட்டு வரும். அவர் கைவிட்டதே கிடையாது, சரிங்களா? முடியாது, ஆனா அது நடக்கும். மனிதனால முடியாது, இறை அருளால முடியாது. அதனால தான் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லாம் தனி, சரிங்களா? நேரம் கடந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் நேரத்தையும் பார்த்துக்கிறேன். பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி. ஏதேது குறைகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், சரிங்களா? அது மாற்று நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்க ஐயா.